நிறைய படிங்க. என்னன்னு கேட்டால் இந்த படிப்பு தான் உங்களை உயர்த்தும். மேலிருந்து நீ வாசிக்க வந்தால் கீழே இருந்து கீழே இருக்கும் உன்னை மேலே ஏற்றிவிடும் படிப்பு வாசிப்பு. ஆகவே வாசித்தால் தான் நீ மேலே வர முடியும், போட்டியில் கலந்துக்க முடியும். ஐக்கிய போட்டி விட்டுச்சுங்க, உடனடி ஐக்கிய உருவாக்கும். ஐக்கிய சென்னை வரையும் வந்துச்சு, எங்கேயும் அது டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் நாம் டெவலப் ஆகும், நம்ம வளரல. காரணம் வளரணும்னு நினைக்கல, காரணம் ஆர்வமின்மை. ஆர்வம் இல்லாத மாணவன் மாணவி என்ன தெரியுமா, சிறகுகள் இல்லாத பறவைகள். அதனால ஆர்வம், ஒரு பிடிப்பு, ஒரு அக்கறை. என்னால் முடியும், என்னால் முடியும், ஜெயிக்க முடியும், நானும் ஒரு வெற்றியாளர் என்கிற எண்ணம், தன்னம்பிக்கை, துணிச்சல், பிடிப்பு, ஆசை, ஆர்வம், அக்கறை எல்லாம் இருந்தால் நீங்கள் அனைவருமே முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு பெறுவீர்கள். அதனாலே உங்களுக்கு தேவை ஆர்வம். வள்ளுவர் அரங்கத்திலே ஒரே குரல் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், வாழ்த்துகின்றேன். குரல் எண் 661. 66 தெரியும் உங்களுக்கு, 666. எண்ணிய எண்ணியாக எழுதுவேன், எண்ணியார் திண்ணியராக பெறேன். நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிப்பீங்க. அதுக்கு என்ன வேணும்? 661 வள்ளுவர் நமக்கு வழியை காட்டுகிறார். செயல்திறன். ஜெயிக்கணும் என்ன வேணும் தெரியுமா? மன உறுதி வேண்டும். ஆகவே மனதில் உறுதி வேண்டும், அக்கறை வேண்டும், ஆர்வம் வேண்டும், ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும், படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆங்கிலத்துறை தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் பாபி மேடம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். முனைவர் தமிழ்ச்செல்வன், heads of the departments and my dear students, அனைவருக்கும் காலை வணக்கம். I'm very happy because the government of Tamil Nadu not only considered Tamil as the language to develop in this world, but at the same time they have also given importance to the English language. So as the head of the Department of English, I am really proud and thankful to the government of Tamil Nadu because we can see the book review Indian and the World Literature English competition. So எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம சைமல்டேனியஸா ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுல நல்ல ஸ்கில்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக government has taking continuously, they are taking many initiatives to uplift the young people because I hope that fuel and at the same time I also hope that competition strengthens the character and reveals your true potential. சும்மா ஏதோ காசு இருக்குது, ஏதோ சும்மா பிள்ளைங்கள வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இல்லாமல் என்னுடைய ஒப்பீனியன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி whenever you participate in the competitions like this, there will be winners and as well as losers. So அந்த இடத்துல strengthens your character and it also reveals your true potential. உன்னால என்ன செய்ய முடியும், படிக்கிறது மாத்திரம் இல்லாம அது சம்பந்தமான என்ன காரியங்களை செய்ய முடியும், and that will really உன்னோட future லைஃப்க்கு உன்னை நல்ல ஒரு human. The secretary has taken the initiative to come to conduct this competition, and so on behalf of them the dignitaries on the dais have taken initiatives to consider a college as one of the important place to